உங்களுக்கு உதவியாக இருக்கும். ஸோ ஐ ஸ்டார்டிங் வித் ரெக்கார்ட்ஸ். ஓகே, நீங்கள் இப்போது இணைந்திருப்பது களவானை என்னும் அழகிய ஊரில் களவானை தமிழ் வித்யாலயம் என்ற அழகிய பாடசாலையின் ஆங்கில ஆசிரியர் சிவனேசன், சிவா என்று எல்லோரும் அன்புடன் அழைக்கும். பாணந்துரை வந்ததுக்கு பிறகு எங்களுடைய அந்த அன்பான என்னது டீச்சர் வித் ஹார்ட் என்ற பெயருடன் நான் இப்போது தொடர்ந்து கொண்டிருக்கிறேன். ஸோ பாணந்துரை மாணவர்களுக்கும் அவர்களுடைய அன்புக்கும் நன்றி கூறி மீண்டும் பாடத்துக்கு போகலாம். ஓகே, இன்றைய பாடம் வந்து ஃபோனிம்ஸ். இது நான் சொன்னேன் இல்லையா, முதல் 10 மினிட்ஸ் கொஞ்சம் குழப்பமா இருக்கும், கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், கொஞ்சம் என்னடா இது ஒன்றும் புரியாத மாதிரி இருக்கே அப்படின்னு வரும். பட் முதல் 10 மினிட்ஸ் தெரியாம போனா கூட நோ ப்ராப்ளம். ஓகேவா, முதல் 10 மினிட்ஸ் உங்களுக்கு தெரியாமே போனால் கூட அதன் பிறகு வர்ற விஷயங்கள் தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது இருக்கும். பட் ஒரு ஆங்கில ஆசிரியர் என்ற முறையில் இதை சொல்லாமல் மற்ற பகுதிக்கு போறது நாட் குட். ஓகேவா, இதுதான் ஆரம்பம். ஆங்கிலம் என்று எடுத்துக்கொண்டால் இதுதான் ஆரம்பம். ஓகேவா, நான் போன வீக் படிச்சேன், சிலர் இருந்திருப்பீங்க, உங்களுக்கு தெரியுமா இருக்கும். என்ன இது ஆரம்பம்? ஃபோனீம்ஸ். ஃபோனீம்ஸ் என்ற சொல்லின் அர்த்தத்தை உடைத்தெடுத்தால் போன் என்ற ஒரு சொல் இருக்கிறது இல்லையா. போன், இப்ப இது உங்களுக்கு தெரியும், போன், மொபைல் போன், டெலிபோன். அப்போ போன் என்ற சொல்லின் அர்த்தம் வந்து சப்தம் அப்படின்னு இருக்கும். சத்தம், போன்னா சத்தம், சரியா, ஓசை. ஓகேவா, நல்ல சொல் ஓசை, ஒளி. அப்போ போன் அப்படிங்கிற சொல்லில் இருந்து தான் நம்ம ஆரம்பிக்கிறோம். அதாவது ஆங்கிலத்தின் ஒரு பந்தியை எடுத்துக்கிறோம். அந்த பந்தியை சின்னதா உடைச்சு எடுத்தா வசனங்கள் வரும். வசனத்தை உடைத்தெடுத்த வாக்கியம் ஒண்ணு வரலாம். அதையும் உடைத்தெடுத்தால் சொற்கள் இருக்கும். சொற்களை உடைத்தெடுத்தால் தமிழில் கூட நம்ம சொல்ல ஒண்ணு உடைச்சு எடுக்கிறோம், என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டா சில வேளை நீங்க சொல்லலாம் எழுத்துக்கள் இருக்கும் சார் அப்படின்னு சொல்லலாம். பட் இங்கு எழுத்துக்களுக்கான பேச்சு எதுவுமே இல்லை. நாம் எழுத்துக்களை பற்றி பேச போவதில்லை. ஒரு சொல்லை இன்னும் மிக சிறிய பகுதிகளாக உடைத்தெடுத்தால் அங்கு சப்தம் இருக்கும், ஓசை இருக்கும். ஓசைகள் சில ஒன்று இணைந்து, ஓசைகள் ஒன்று சேர்ந்துதான் என்ன செய்து ஒரு சொல் உருவாகுது. அது கிளியரா இருக்கும். எழுத்துக்கள் கூட ஓசைகளைத்தான் கொடுத்து கொண்டிருக்கின்றன. சோ ஃபோனீம்ஸ் அப்படின்னா ஓசை சம்பந்தப்பட்ட விஷயம். போனோலஜி என்பது ஒரு பெரிய தலைப்பு, பெரிய பாடம். பல்கலைக்கழகத்தில் விரிவாக படிக்கப்படும் பாடம் போனோலஜி என்பது. பயாலஜி போல் போனோலஜி. அப்போ போனீம்ஸ்னா என்ன அப்படின்னு பாக்குறதுக்கு முதல்ல தலைப்பை போட்டுக்கோங்க. போனீம்ஸ் பத்தி 4-5 விஷயங்கள் எழுதி கொள்ளலாம். சில வேளை லாஸ்ட் வீக் இருந்தவங்களுக்கு இது தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன், எழுதி இருந்தால். அப்படி இல்லைன்னா எழுதி வச்சுக்கோங்க. போனீம்ஸ் என்பது ஓசையை குறிக்கும், ஓசையை குறிக்கும், சத்தத்தை குறிக்கும், ஒளியை குறிக்கும். ஆங்கிலத்தின், நான் மற்ற பாஷைகளை மொழிகளை பத்தி கதைக்க போல, நான் இங்கிலீஷை பத்தி கதைக்கிறேன். ஆங்கிலத்தின் மிக சிறிய பகுதி, த ஸ்மாலஸ்ட் யூனிட் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்மாலஸ்ட் யூனிட் இன் இங்கிலீஷ். இங்கிலீஷ்ல வேண்டியவங்க இங்கிலீஷ்ல எழுதிக்கலாம், புரியாதவங்க தமிழ் எழுதிக்கோங்க. ஓகேவா, ஆங்கிலத்தில் இருக்கும் மிக சிறிய பகுதி போனீம்ஸ் என்று அழைக்கப்படும். மிக மிக சிறிய பகுதி, ஆங்கிலத்தில் இருக்கிற மிக சிறிய பகுதி. சின்னதா பிரிச்சு எடுத்தோம்னா, ஓகேவா, மிக சின்னதா உடச்சு வந்தோம்னா கடைசியா மிச்சப்படுறது இது போனீம்ஸ். அதை அதுக்கு மேல பிரிக்க முடியாது. ஓகேவா, இதுதான் சொல்ற ஸ்மாலஸ்ட் யூனிட், மிகச் சிறிய பகுதி போனீம்ஸ் என்று அழைக்கப்படும். ஓகே, போனீம்ஸ் எதை குறிக்கிறது? சவுண்ட்ஸ், ஓசையை, ஒளியை, சத்தத்தை குறிக்கிறது. ஓகே, போனீம்ஸ்கள் எத்தனை வகைப்படும்? போனீம்ஸ்கள் வந்து 44 வகைகள் இருக்கு. நம்ம இங்கிலீஷ்ல 26 எழுத்துக்களை பத்தி பேசுறோம். பட் 26 எழுத்துக்கள் இருந்தாலும் ஆங்கிலத்தில் சப்தம், உச்சரிப்புகள், ஓசைகள் 44 வகையாக பிரிச்சிருக்கோம். கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுக்கு முதல்ல 44 வகையா போனீம்ஸ் பிரிப்படுது. பட் 26 லெட்டர்ஸ் தான் இருக்குன்னா நமக்கு தெரிஞ்சது 26 லெட்டர்ஸ். பட் 26 எழுத்துக்கள் இருந்தாலும் ஒலிகள், சப்தங்கள் 44ஆக பிரிக்கப்பட்டுள்ளன. ஓகே, ரிட்டன் பிட்வீன் 2 ஸ்லாஷஸ். எப்போதுமே போனீம்ஸ் வந்து 2 குறுக்கு கோடுகளுக்கு இடையில் எழுதப்படும். என்ன குறுக்கு கோடு தான் இருக்கு? இதுதான் குறுக்கு கோடு. தெரியுதானே உங்களுக்கு குறுக்கு கோடு? இப்படி 2 குறுக்கு கோடுக்கு இடையில தான் எப்படியும் என்ன செய்வோம், போனீம்ஸ் என்பவை எழுதப்படும். நம்ம பார்ப்போம், உதாரணம் பார்ப்போம், அவசரம் இல்லை. ஓகேவா, இப்போதைக்கு நீங்க தெரிஞ்சிருக்கணும் போனீம்ஸ்னு ஒரு வகை இருக்கு. போனீம்ஸ்னா என்ன? ஆங்கிலத்தில் இருக்கிறத பிரிச்சு 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 வந்தா மிகுதியா இருக்கிற ரொம்ப ரொம்ப சின்ன பகுதி. ஓகேவா, அதுக்கு மேல பிரிக்க முடியாது, பகா பதமாகிவிடும் சொல்லிக்கோங்க. பகாது, அதுக்கு மேல பகுக்க முடியாது. அடுத்தது
அது பகாபதம் அல்ல, நான் சொன்னேன் அந்த மாதிரி பிரிக்க முடியாது. ஓகேவா? சவுண்ட்ஸ் அது ஓசையை குறிக்கும். ஆங்கிலத்தில் 26 எழுத்துக்கள் இருந்தாலும் 44 வகையான ஃபோனீம்ஸ்கள் உள்ளன, உச்சரிப்புகள் உள்ளன. அவை எப்போதுமே 2 குறுக்கு கோடுகளுக்கு இடையில் எழுதப்படும். ஓகேவா? ஓகே, டைம் வேணும்னா கேளுங்க, எதுவும் டவுட் இருந்தா கேளுங்க, நோ ப்ராப்ளம். ரைட், பாருங்க, இப்ங்கிற ஓசையை ஃபனீமை எழுதி இருக்கிறோம். எப்படி எழுதி இருக்கிறோம்? 2 குறுக்கு கோடுகளுக்கு இடையில் எழுதி இருக்கிறோம். ஓகேவா? இப்ப இங்க பி என்று உச்சரிப்பதில்லை, இப் சப்தம் உச்சரிப்பாக வரும். ரைட், இஸ் என்பது 2 குறுக்கு கோடுகளுக்கு இடையில் தான் எழுதும். இது கொஞ்சம் புரியாத மாதிரி இருந்தாலும் டோன்ட் வரி. ஓகேவா? டோன்ட் வரி, ஜஸ்ட் ரிலாக்ஸ். ஓகே, ரைட். இப்போ பாருங்க, இது ஒரு வித்தியாசமான எழுத்து, உருவம். எழுத்து அல்ல, இது உருவம், ஒரு ஒரு சிம்பிள். இதெல்லாம் ஒரு சிம்பிள்ஸ், இதெல்லாம் எழுத்துக்கள்னு சொல்ல முடியாது இல்லையா, ஃபோனியம் சிம்பிள்ஸ். அப்போ பாருங்க, இது எப்படி எழுதியிருக்காங்கன்னு ஏதாவது ஊகிக்க முடியுதா? ஈ அடுத்த பக்கம் மாற்றி, தலைகீழாக மாற்றி, சைடையும் மாற்றி, இன்னொரு ஈயோட இணைத்தது போல் ஒரு எழுத்து. இது உச்சரிப்பு நீங்க தமிழ்ல அந்த எழுத்து உச்சரிப்பை பார்க்க முடியாது இல்லையா? தமிழ்ல அப்படிங்கிற சொல் இல்லை, சிங்களத்தில் இருக்கும் நிறைய, அப்படிதானே? நம்ம சொல்லுவோம் ஆத்தோ, அப்படியெல்லாம் எழுதும் போது என்ற உச்சரிப்பை நம்ம யூஸ் பண்றோம். அப்ப உச்சரிப்பு தான் இது, சரியா? ஃபனீம். இதெல்லாம் சேர்ந்துதான் 44 ஆயிருக்கு. இதெல்லாம் நம்ம கண்டிருக்கோமா? அதுக்கு முதல்ல நம்ம பார்த்திருக்கோமா? யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா கிரேட் 9 புக்ல இந்த உச்சரிப்புகள் பற்றி ஒரு சின்ன பாடம் ஒன்று இருக்கு, படிச்சிருக்கலாம் சில வேளை. ஓகே, இப்ப பாருங்க, அந்த உச்சரிப்பை வைத்து நான் கேட் என்பதை எழுதி இருக்கிறேன். இந்த சைன் லெட்டர்ஸ் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சில வேளை அவசரமா யாருக்காவது மெசேஜ் ஒன்று கொடுக்கணுமா இருந்தா, சரியா, இந்த மாதிரி சைன் லெட்டர்ஸ் போட்டு இல்லாட்டி ஃபோனிம்ஸ் போட்டு எழுதி அனுப்பிட்டீங்கன்னா யாருக்கும் வாசிக்க முடியாது, நிறைய பேருக்கு வாசிக்க முடியாது. ஆனா யாருக்கு அனுப்புறீங்களோ அவருக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? பாஸ்கோட் ராங்னு சொல்லி ஒரு மெசேஜ் ஒன்று வந்திருக்கு. ஓகே, வி வில் வெயிட், ஜஸ்ட் கிவ் மீ 1 minute. யாரோ மெசேஜ் அனுப்பியிருக்காங்க, பாஸ்கோட் வரல, ப்ராப்ளம். ஓகே, ஒரு நிமிஷம் தாங்க. ஜஸ்ட் 1 minute. பாஸ்கோட் பிழையா இருக்க முடியாது, ஏன்னா நிறைய பேர் இணைஞ்சிருக்கீங்க. அப்படியா இருந்தா நோ ப்ராப்ளம் இல்லையா? ஓகே, சோ கேட் என்பதை எழுதும் முறை. தெய்யோவிட்ட யாரமா இருக்கீங்க? நிஷாந்தி டீச்சர் தான் சொன்னாங்க பாஸ்கோட் பிழையா இருக்க முடியாது. நீங்க வந்திருக்கீங்களே. ஓகே, ஒரு நிமிஷம் தாங்க, சாரி. ஓகே, அப்போ கேட் என்பதை எழுதுகிற முறை பாருங்க. சி சி போட்டு போட்டோட கேட். ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, ஏன் இப்படி வந்துச்சு அப்படின்னா, கடைசி 2-3 நிமிஷம் இது முடிஞ்சிடும். ஓகேவா? இதோட இப்ப நம்ம BA டபுள் போட்டா போல்னு சொல்றோம் இல்லையா? BA டபுள் போட்டு போல்னு சொல்றோம் இல்லையா? ஆனா BAT போட்டு பாருங்க, பெட்னு தான் சொல்றோம் நம்ம. அங்கனே ஏ இருக்கு, இங்கேயும் ஏ இருக்கு, 2 இடத்துல ஏ தான் இருக்கு இல்லையா? ஆனால் நம்ம என்ன சொல்லுவோம்? போல்னு ஒன்றை உச்சரிக்கிறோம், ஓ உச்சரிக்கிறோம், மற்ற உச்சரிக்கிறோம். அப்போ ஏ என்ற எழுத்து, ஏ என்ற ஆங்கில எழுத்து ஒரு இடத்தில் ஓ என்ற உச்சரிப்பை, ஒரு இடத்தில் ஆ என்ற உச்சரிப்பை, ஃபாதர் எழுதும் போது எஃப்ஏ போடுறோம் இல்லையா? ஃபான்னு சொல்றோம். அப்போ ஃபோதர்னு சொல்றது இல்லை, ஃபேதர்னு சொல்றதும் இல்லை. அப்ப பாருங்க, ஏ என்ற எழுத்து ஒரு எழுத்தாக இருந்தாலும் ஃபாதர் என்று சொல்லும் போது ஆ ஃபா ஆ என்ற உச்சரிப்பையும், கேட் என்று சொல்லும் போது என்ற உச்சரிப்பையும், போல் என்று சொல்லும் போது ஓ என்ற உச்சரிப்பையும் கொடுக்குது. பாத்தீங்க தானே? அப்ப 26 லெட்டர்ஸ் இருந்தாலும் எப்படி 44 ஆகுறதுங்கிறது இப்படி வச்சுதான் இருக்கு. அப்ப இந்த மாதிரி ஃபோனீம்ஸ் ஆங்கிலத்தில் 44 இருக்கிறது. வேணும்னா தேடி பாருங்க, படிச்சு பாருங்க, இன்டர்நெட்ல சர்ச் பண்ணி பாருங்க. என்ன புதுசா சிவா சார் சொல்றாரு, ஃபோனீம்ஸ் பத்தி சொல்றாரு, நம்ம இதுக்கு மேல கேட்டது இல்லையே அப்படின்னா சர்ச் பண்ணி பாருங்க, ஃபோனீம்ஸ் பத்தி உங்களுக்கு தெரியும். ஓகே, சோ நான் ஃபோனீம்ஸ்ங்கிற தலைப்புல இருந்து விடுபட்டு போறேன். இனிமேல் உள்ளது உங்களுக்கு முக்கியமானது. புரியல தெரியலன்னு ஓட முடியாது. ஓகேவா?
கட்டாயம் நீங்க தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயமா இருக்கும். ஓகே, இதுவரை எதுவும் டவுட்ஸ் இருந்தா கேட்கலாமா? யாராவது எனிவான் உங்களுக்கு எதுவும் விளங்கல அப்படின்னா கொஞ்சம் கேட்கலாம். டைம் தரேன். ஓகே, எதுவும் டவுட் இருக்கா? ஓகே, நோ, லெட்ஸ் மூவ். போன்ல அடுத்த பாடத்துக்கு. ரைட், இப்போ தலைப்பு மர்ஃபிம்ஸ். மர்ஃபிம்ஸ் மிக முக்கியமான தலைப்பா இருக்கும். மர்ஃபிம்ஸ் தலைப்போடுங்க, மர்ஃபிம்ஸ். ஓகே, முதல்ல பேசுறது ஃபனீம்ஸ். ஃபனீம்ஸ் பத்தி புரியலன்னா ஓகே, புரிஞ்சிருந்தா சந்தோஷம், தெரிஞ்சு கொள்ளுங்க, இன்னும் மேலும் தேடி பாருங்க, நோ ப்ராப்ளம். ஓகே, இப்போ நான் கதைக்க போறது மர்ஃபிம்ஸ் பத்தி. என்ன மர்ஃபிம்ஸ் என்றால் என்ன அப்படின்னு பார்ப்போம். ஓகேவா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது விளங்கலன்னா பயப்படாம கேளுங்க, நோ ப்ராப்ளம். டீச்சர் வித் ஹார்ட், நோ ப்ராப்ளம்ஸ். ஓகேவா, அன்புடனே வாழ்கிறேன், ஸோ நோ ப்ராப்ளம். நீங்க எப்போ வேணாலும் டவுட்டை கேட்கலாம், என்ன டிஸ்டர்ப் பண்ணலாம், நோ ப்ராப்ளம். பட் அவசிய நேரம் நிப்பாட்டி கேளுங்க. ஓகே தானே? ஓகே, இப்போ என்ன மர்ஃபிம் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கு, எழுதிக்கோங்க ஒரு நோட் ஒன்று. நான் உதாரணங்கள் தர்றேன். ஆங்கிலத்தில் மிகச்சிறிய, முதல்ல அப்படிதான் சொன்னேன், ஆங்கிலத்தில் மிகச்சிறிய அர்த்தமுள்ள பகுதி. ஆங்கிலத்தில் மிகச்சிறிய அர்த்தமுள்ள பகுதி சொல்லுங்கம்மா. யாரது, என்ன டவுட்? சார் எனக்கு ஃபர்ஸ்ட்ல வந்தத கொஞ்சம் சொல்லி தர முடியுமா? ஃபர்ஸ்ட்ல ஓகே, இப்படி செய்வோம். நான் உங்களுக்கு வீடியோ தரேன். ஏன்னா ஃபர்ஸ்ட்ல உள்ளது பிரச்சனையாவே வராது உங்களுக்கு இதுக்கு. ஓகேவா, இப்போ நான் சொல்ல போற விஷயத்துக்கு ஃபர்ஸ்ட்ல உள்ள பகுதி தேவையில்ல. ஓகே தானே? அப்போ அதை நீங்க யோசிக்காதீங்க. பட் நான் உங்களுக்கு வீடியோ தரேன், அப்போ பாருங்க. டவுட் இருந்தா திருப்பி கேளுங்க. ஓகேவா, இதுல இருந்து திருப்பி டவுட் கேட்போம். ஓகேவா, சாரி, ஏன்னா இப்ப திருப்பி போனா முதல்ல இருந்தே வரணும், இல்லாட்டி உங்களுக்கு அது விளங்காது. அது விளங்காட்டியும் பரவாயில்ல, இப்போ நோ ப்ராப்ளம். ஓகேவா, ஃபனீம்ஸ்ங்கிறது தெரியலன்னா விட்டுருங்க. பட் ஷார்ட்டா ஒரு விஷயம் சொல்றேன் உங்களுக்கு. ஃபனீம்ஸ் என்றால் உச்சரிப்பை குறிக்கும் ஆங்கிலத்தில் உள்ள மிக சிறிய பகுதி அப்படின்னு மட்டும் நினைவு வச்சுக்கோங்க. அதுக்கும் இதுக்கும் பெருசா சம்பந்தம் இருக்கு, பட் அது தெரியாட்டி கூட பிரச்சனை இல்லை. ஓகே தானே? ஓகே, கட்டாயம் உங்களுக்கு தெரியலன்னா எனக்கு வாட்ஸ்அப் மூலம் சரி கேளுங்க, நான் உங்களை ஹெல்ப் பண்றேன், விட்டுட்டு போக மாட்டேன், பயப்படாங்க. ஓகே, ஸ்மாலஸ்ட் யூனிட் இன் இங்கிலீஷ் வித் மீனிங். ஸ்மாலஸ்ட் யூனிட் இன் இங்கிலீஷ் வித் மீனிங். முதல்ல சொன்னேன்னா ஸ்மாலஸ்ட் யூனிட் என்று தான் சொன்னேன். பட் இப்போ ஒரு சொல் சேர்த்திருக்கேன். என்ன புதுசா சேர்த்திருக்கேன்? மீனிங் என்ற சொல். முதல்ல உள்ளது ஆங்கிலத்தில் உள்ள மிகச்சிறிய பகுதி மட்டும்தான். அது ஓசையை குறித்தது, சப்தத்தை குறித்தது. அதான் ஃபோனிம், நீங்க கேட்டதுக்கு ஒரு இது வருது. ஓகேவா, ஃபோனிம்ஸ் என்றால் உச்சரிப்பை குறித்தது, ஆங்கிலத்தில் உள்ள மிகச்சிறிய பகுதி. இப்போ மர்ஃபிம்ஸ்னா என்னன்னு சொல்றோம்? ஆங்கிலத்தில் உள்ள மிகச்சிறிய அர்த்தம் உள்ள பகுதி. அர்த்தம் இருக்கணும். அர்த்தம் இல்லைன்னா அது ஒரு ஃபனீமாகிவிடும். சோ அர்த்தம் உள்ள மிகச்சிறிய பகுதியாக மாறும். அதுதான் டிஃபரன்ஸ். அது மிகச்சிறிய பகுதி, இது அர்த்தம் உள்ள பகுதி. இங்கு அர்த்தத்தை பற்றி கதைப்போம், அங்கு உச்சரிப்பை பற்றி கதைப்போம். ஓகேவா? ஓகே, அட்லீஸ்ட் ஒன் மர்ஃபிம். ஒரு சொல் உருவாகிறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு மர்ஃபிமாவது இருக்கணும். ஒரு மர்ஃபிம் கூட இல்லைன்னா அங்கு ஒரு சொல் உருவாகாது. நான் சொல்றது விளங்குதா? ஒரு சொல் உருவாவதற்கு எழுதிக்கோங்க, அப்படி வேணும். ஒரு சொல் உருவாவதற்கு நிர்மாணிப்பதற்கு குறைந்தபட்சம் ஒரு மர்ஃபிமாவது இருக்க வேண்டும். என்னதுடா மர்ஃபிம்னு இன்னும் யோசிப்பீங்க, நான் சொல்றேன், பயப்படாதீங்க, அவசரம் இல்லை. இப்போதைக்கு நீங்க தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம் சிம்பிள் தியரி. ஆங்கிலத்தில் உள்ள அர்த்தமுள்ள மிக சிறிய பகுதி. இங்கு அர்த்தத்தை பற்றி பேசுவோம். ஒரு சொல் உருவாவதற்கு குறைந்தபட்சம் அட்லீஸ்ட், ஓகேவா, அட்லீஸ்ட் ஒரு குறைந்தபட்சம் ஒரு மர்ஃபிமாவது இருக்க வேண்டும் என்பதுதான் தியரி. ஒரு மர்ஃபிமாவது இருக்க வேண்டும் என்பதுதான் இங்க உள்ள கதை. ஓகே, இன்னும் 40 பேர் எந்த பிரச்சனை இல்லாமல் 40 பேர் இணையலாம். பட் இணையல, அவங்க ஏதாவது பிரச்சனைகள் இருக்கலாம். ஓகே, பார்ப்போம்.
ரைட்டா? ஏதாவது டவுட் இருந்தா இப்ப கேளுங்க. இந்த பகுதியில எதுவும் டவுட் இருந்தா கேட்கலாம். நோ ப்ராப்ளம், ஹெல்ப் பண்றேன். ரைட். முதல்ல மர்ஃபிம்னா என்னன்னு சொல்லிடுறேன். அப்ப இன்னும் விளங்குமே. மர்ஃபிம்ஸ் ஓகேவா? இங்க பாருங்க, நல்ல போர்டை பாருங்க. பென், ஸ்கிரீனை பாருங்க. பென் இது ஒரு சொல், இது ஒரு சொல். இங்க உண்மையிலேயே நான் சொன்ன மாதிரி ஃபோனிம்ஸ் வந்து 3 இருக்கிறது. பென்ங்கிறதுல 3 இருக்குது. அதை பத்தி யோசிக்காதீங்க. பென். இப்போ இது ஒரு சொல். ஓகே தானே? உங்களுக்கு தெரியும் இது ஒரு சொல். ரைட். இப்போ இங்க ஸ்கிரீன் நல்லா பாருங்க. என்னாச்சு? பென்ஸ் ஆகி இருக்குது. இது ஒரு சின்ன விஷயம். கிரேட் 6ல நம்ம படிச்சோம்ல, பென் என்ற சொல்லை ஒருமையிலிருந்து பன்மையாக்குவதற்காக எஸ்ன்னு சேர்த்திருக்கோம்னு படிச்சோம். ஓகே. இப்போ இதுக்கும் மர்ஃபிம்ஸ்க்கும் என்ன சார் சம்பந்தம் அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஓகே, நான் இப்ப இந்த பெண்ணை பிரிக்கிறேன். பென்ஸை பிரிக்கிறேன். சாரி, எப்படி பிரிக்கிறேன்? பென் பிளஸ் எஸ், அப்படித்தானே? பென் பிளஸ் எஸ். பென் என்ற சொல்லுடன் எஸ் சேர்ந்து தான் என்ன வந்துச்சு? பென்ஸ்னு வந்துச்சு. புரியுதா? இது புரியுதா? இதுல ஒன்றும் வேற தியரி இல்லை, சின்ன விஷயம். பென் என்கிற சொல் ஒன்று இருக்கு. அந்த பென் என்கிற சொல்லுக்கு எஸ்ஐ சேர்ப்பதன் மூலம் பென்ஸ்ங்கிற சொல் உருவாகுச்சு. ஓகே தானே? சிம்பிள் தியரி. எழுதி வச்சுக்கோங்க. முதலாவது உதாரணம், ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். ஸ்டெப் பை ஸ்டெப் போவோம். ஓகே, ஸ்டெப் பை ஸ்டெப். ரைட், நெக்ஸ்ட் ஆன். இது வந்து நீட்டா அழகா எழுதணும் அப்படின்லாம் இல்லை. இதெல்லாம் அப்படி ஆன்லைன்ல நம்ம சேவ் பண்ணோம்னா வி வேஸ்ட் த டைம் இல்லையா? ஜஸ்ட் நார்மலா எழுதிக்கோங்க, ரஃபா எழுதிக்கோங்க. பிறகு நீங்க வேணா எழுதிக்கோங்க, டைம் இருந்தா எழுதிக்கலாம். பட் உங்களுக்கு இன்னும் ஒரு 8 months போல தான் இருக்கு இல்லையா? ஸோ 8 months கூட இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ யூ ஹேவ் டு ஒர்க் ஹார்ட். என்னால் முடிந்த நேரங்களில் உங்களுக்கு உதவ நான் காத்து கொண்டிருக்கிறேன். ஸோ வில் டூ. லாஸ்ட் இயர் வி டிட். நாங்கள் கடைசி நேரத்தில் நாளைக்கு இங்கிலீஷ்னா இன்னைக்கு நைட் கூட திருட்டு செமினார் ஒன்று செஞ்சோம். அதில் நிறைய கேள்விகள் வந்தது. அதனால நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது, நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஸோ குட், வில் ட்ரை அவர் பெஸ்ட். என்னால் முடிந்த உதவிகளை செய்து கொண்டே இருப்பேன். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட். அப்போ மர்ஃபிம்ஸ் இன்னொரு உதாரணம் பார்ப்போமா? குக் தெரியும் உங்களுக்கு இல்லையா? நான் சின்ன உதாரணங்கள் தான் எடுத்திருக்கேன். ஏன்னா இப்ப இருக்கிற இந்த 60 பேரில் அவங்களுடைய நாலேஜ் மட்டம், சிலருக்கு நல்லா இங்கிலீஷ் தெரியுமா இருக்கும். நீங்க 99 மார்க்ஸ் எடுக்கிறவங்களா இருக்கலாம், 85 மார்க்ஸ் எடுக்கிறவங்களா இருப்பீங்க. பட் இதுலயே இருக்கலாம் சில வேளை 25 புள்ளிகள், 20 புள்ளிகள், 15 புள்ளிகள், 30 புள்ளிகள் எடுக்கக்கூடியவங்க கூட இருக்கலாம் இல்லையா? இப்போ இவங்க 2 பேரையும் நான் சமாளிச்சு போகணும். ஓகேவா? ஸோ அதை நான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால ஸோ ட்ரை அவர் பெஸ்ட். ஓகே, ரைட். குக் சிம்பிள் எக்ஸாம்பிள் ஒன்று. குக்குக்கு என்ன சேர்த்திருக்கேன்னா பாருங்க, குக்கிங்னு ஒரு சொல்லு. இதுவும் உங்களுக்கு தெரிஞ்சு சொல்லு. இப்போ அதை நான் பிரிக்கிறேன் ரெண்டா. குக்கிங்க என்ன செய்யறேன்? நான் ரெண்டா பிரிக்கிறேன். குக் ஐஎன்ஜி என்று பிரித்திருக்கிறேன். ஓகேவா? குக்கிங் என்ற சொல்லை குக் ஐஎன்ஜின்னு பிரிக்கலாம். கிளியரா? அப்ப இது விளங்குது தானே? பென்ஸுங்கிற சொல்ல ரெண்டா பிரிச்சோம், பென் எஸ்ன்னு வந்துச்சு. குக்கிங்கிற சொல்ல ரெண்டா பிரிச்சேன், குக் ஐஎன்ஜின்னு வருது. வரலாம் தானே? இது டவுட் இருக்காது. ஓகே, இது ரெண்டாவது உதாரணமா எழுதிக்கோங்க. நான் இன்னும் சொல்லல மர்ஃபிம்னா என்னன்னு, நான் இன்னும் சொல்லல. ஓகேவா? இது வரைக்கும் நான் மர்ஃபிம்னா என்னன்னு சரியா விளக்கப்படுத்தல. ஓகே, நெக்ஸ்ட் மூவ். புக்ஸ். ரைட்டா? இப்போ இந்த புக்ஸ்ங்கிற சொல்லை சுலக்ஷணிக்கு கேக்குதா? என்ன சுலக்ஷணி? ஓகே, சுலக்ஷணிக்கு இந்த புக்ஸ்ங்கிற சொல்ல ரெண்டா பிரிக்க முடியுமா? சொல்லுங்கம்மா, ஆன்சர் சொல்லுங்க. புக் பிளஸ் எஸ். புக்க ரெண்டா பிரிக்கிறோம். சுலக்ஷணி சொன்னது போல எப்படி வருது? புக் பிளஸ் எஸ்ன்னு வருது. ஓகேவா? இப்போ நல்லா கேட்டுக்கோங்க. புக்ஸ்ங்கிற சொல் உள்ளே 2 மர்ஃபிம்கள் உள்ளன. புக்ஸ்ங்கிற சொல்லுக்கு உள்ளே இன்னும் 10 மினிட்ஸ்ல கட் ஆயிருவோமா? 10 மினிட்ஸ்ல கட் ஆனோம், 5 மினிட்ஸ்ல திருப்பி வாங்க. 10 மினிட்ஸ் கட் ஆனோம், ஒரு 5 மினிட்ஸ் பிரேக் எடுத்து 5 மினிட்ஸ்ல வாங்க. ஓகேவா? இந்த பிரேக் நான் பெருசா தரல உங்களுக்கு. ஓகே, அப்போ புக்ஸ்ங்கிற சொல்ல ரெண்டா பிரிக்கிறோம். அங்கு புக் என்ற சொல்லும் எஸ் என்ற சொல்லும் இருக்கிறது. சொல்லோ எழுத்து, இது சொல் எழுத்துன்னு யோசிக்க கூடாது. புக் என்பது ஒரு மர்ஃபிம், எஸ் என்பது ஒரு மர்ஃபிம். ஓகேவா? புக்குங்கிற சொல்ல இன்னும் பிரிக்க முடியுமா நம்மளால? இதுக்கு மேல பிரிக்க முடியாது. அப்போ புக்ஸ்ங்கிற சொல்குள்ளே எத்தனை மர்ஃபிம்கள் இருக்கின்றன? 2 மர்ஃபிம்கள் இருக்கு. ஓகே, நம்ம இன்னும் பார்ப்போம், இன்னும் உதாரணங்கள் பார்ப்போம்.
இப்ப எனக்கு இன்னொருத்தர் உதவி செய்யணும். சிந்துஜா, என்ன கேக்குதா சிந்துஜா? Can you hear me சிந்துஜா? Oh, sir. ஓகே சிந்துஜா. ட்ரீஸ்ங்கற சொல்ல பிரிக்க முடியுமா சிந்துஜாவுக்கு? Oh, sir. 3 plus S. 3 plus S. நான் கோட் போட்டு காட்டியிருக்கேன் இல்லையா? 3 plus S. அப்போ இங்க எத்தனை மார்ஃபிம் இருக்கு சிந்துஜா? 2, sir. ரெண்டு என்னென்ன? 3யும் S. ஓ ரெண்டு மார்ஃபிம் இருக்கு. 3 இதுக்கு மேல பிரிக்க முடியுமா நம்மளால? முடியாது. S இதுக்கு மேல பிரிக்க முடியுமா நம்மளால? முடியாது. we can't. ஓகே. நூஹா, நவாஸ்தீன். கேக்குதா நூஹா? Yes, sir. அஸ்ஸலாமு அலைக்கும் நூஹா. Walaikum assalam. நோம்பா? Oh, ஓகே நூஹா. அப்ப எனக்கு அன்கைண்ட பிரிச்சு சொல்ல முடியுமா நூஹா? un plus kind. un plus kind. So un என்பது ஒரு மர்ஃபியூம், kind என்பது இன்னொரு மர்ஃபியூம். பாருங்க, ஊதா கலர் ரிப்பன், சாரி ஊதா கலர் எழுத்து, சாரி ரிப்பன் இல்ல மறந்துருச்சு. ஊதா கலர் எழுத்து, ஊதா கலர் எழுத்தில் உள்ளது சேர்க்கப்பட்ட பகுதிகள். வேறு இதெல்லாம் கூடுதலா சேர்த்திருக்கோம். இதெல்லாம் மர்ஃபியூம் தான். அன்னும் ஒரு மர்ஃபியூம், கைண்டும் ஒரு மர்ஃபியூம் தான். ஓகேவா? ரிஃப்தா, ரிஃப்தா, can you hear me ரிஃப்தா? Yes, sir. ஓகே ரிஃப்தா, எனக்கு பிரிக்க முடியுமா டீச்சர்ஸ்? Teach plus S. பிளஸ் எஸ்ஸா? சரியா பார்த்து சொல்லுங்க. Yes. Yes. ஓகே 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 ஓகே. நோம்பு தானே, கஷ்டமா தான் இருக்கும் கொஞ்சம். டீச்சர்ஸ் பிரிச்சா எப்படி வரும்? ஓ சாரி, எப்படி நூஹா சொன்னது சரிதானே? நூஹா அல்ல, ரிஃப்தா. டீச் பிளஸ் இஎஸ். அப்ப டீச் என்பது ஒரு மர்ஃபியூம், இஎஸ் என்பது ஒரு மர்ஃபியூம். சார் அப்ப அங்க மேல எஸ் மட்டும் இருக்கு, அப்ப இங்கே இஎஸ் ரெண்டா பிரிக்கலாமா சார்? அப்படின்னா இல்ல, நம்ம இந்த அதை படிப்போம், இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா படிக்கலாம். இப்போதைக்கு சின்ன சின்ன விஷயங்கள் விளங்கிக்கோங்க. இப்போ மர்ஃபியூம் பத்தி ஒரு சின்ன ஒரு என்ன சொல்றது அறிமுகம். இதுதானா மர்ஃபியூம் அப்படின்னு தெரிஞ்சு சின்ன விஷயம் தானே, இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல. ஓகேவா? நம்ம பார்ப்போம், இன்னும் உதாரணங்கள் கதைக்கலாம்னு நினைக்கிறேன். கதைச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தாரணி, கேன் யூ ஹியர் மீ தாரணி? Yes, sir. ஓகே. டீச்சர் பிரிக்க முடியுமா தாரணிக்கு? Teach plus ER. டீச் பிளஸ் இஆர். ஏன் தாரணி டீச்சருங்கிற சொல்லுக்கு டீன்னு ஒன்று இருக்கே? டீனா உங்களுக்கு தெரியும் தானே? டீனா என்னது? தேயிலை, தேநீர், ஏதோ ஒண்ணு. அப்போ நான் சொன்னேன் இல்லையா, அர்த்தமுள்ள சிறிய பகுதியாக பிரிக்க வேண்டும் அப்படின்னு. அப்போ இப்போ முதல்ல நம்மட ரிப்தா, நூஹா எல்லாம் பிரிச்ச மாதிரி பாருங்க, டீச், டீச்சர்ஸ் இப்படி எல்லாம் இருக்கும் போது ஏன் நம்ம இந்த இடத்துல அர்த்தமுள்ள சிறிய பகுதியா பிரிக்கும் போது சார் டீச்சர்ங்கிற சொல் உள்ளுக்குள்ள டீங்கிற சொல்ல விட்டாரு? ஏன் டீ அவர் பிரிக்கல? வேற எடுத்திருக்கலாமே, இவரு டீ வேறையா அப்படி எடுத்திருக்கலாமே அப்படின்னு. இப்ப தாரணி கிட்ட தான் கேட்டேன்னு நினைக்கிறேன். தாரணி நீங்க எப்படி பிரிச்சீங்க சொல்லுங்க பாப்போம். நீங்க சொல்லுங்க, உங்களோட ஐடியாவை சொல்லுங்க. நோ ப்ராப்ளம். ஹலோ டீச்சர் டி இ plus CH னு பிரிச்சா CH க்கு அர்த்தம் இல்ல. ஓகே, அதனால teach plus ER. ஓகே. தாரணி சொல்றாங்க டீச் பிளஸ் இஆர். நான் சொல்ல வர்றேன் இன்னொரு விஷயம், திருப்பி முன்னுக்கு போய் தாரணிக்கு ஹெல்ப் பண்ணலாம். இப்படி டீச்சருக்கும் டீயுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, அப்படிதானே? டீச்சருக்கும் நம்மளுக்கு தெரியாது சிஹெச் ஒரு மர்ஃபிமா இல்லையான்னு நமக்கு தெரியாது இல்லையா? பட் டீச்சருங்கிற சொல்லுக்கும் தேநீருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பதனால் இங்கு டீ என்று பிரிக்க முடியாது. ஏன்னா நீங்க வர போற உதாரணங்களை பிரிக்க ட்ரை பண்ணுவீங்க அப்படியெல்லாம். ஆனால் நம்ம தெரிஞ்சிருக்கணும் இந்த சொல்லுக்கும் இதில் உள்ள உள் அர்த்தத்துக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா. அதனால தாரணி சொன்னது போல் நம்ம எப்படி பிரிக்கிறோம்? டீச் பிரிக்காம எப்படி பிரிக்கிறோம்? டீச் இஆர். சோ ஆன்சர் டீச் இஆர். ஓகேவா? சுபத்ரா கேக்குதா? சுபத்ரா, கேன் யூ ஹியர் மீ சுபத்ரா? Yes, sir. ஓகேமா. டீச்சர்ஸ் பாப்போம். சுபத்ராவுக்கு ஒரு டஃப்பான டாஸ்க் ஒன்று. பிரிக்க முடியுமா சுபத்ராவுக்கு? யார சார் பிரிக்கணும் சொல்லுங்க. T ஓ plus chess. ஆஹா, இன்னும் யோசிக்கணும் சுபத்ரா, இன்னும் யோசிங்க, பிரச்சனை இல்ல. விதுஷா, கேன் யூ ஹியர் மீ? விதுஷா
Yes, sir. Can you help me? எனக்கு உதவி செய்ய முடியுமா? Sir, teach plus ER plus S. டீச். ஓகே சுபத்ராமா, நான் சொன்னேன் உங்களுக்கு டீச்சர்ல உள்ள டீயை நம்மளுக்கு பிரிக்க முடியாது. ஏன்னா டீச்சருக்கும் டீக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை, அப்படிதானே? அப்போ இப்ப நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க சொன்னாங்க டீச். பாருங்க, டீச்ங்கிறது ஒரு சொல், நமக்கு தெரிந்த ஒரு சொல். அதோட கூடுதலா என்ன பிரிச்சிருக்கோம்? ERS பிரிச்சிருக்கோம். பாருங்க, இன்னும் உதாரணங்கள் பார்க்கும்போது இன்னும் விளங்குமா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. டீச் ERS பிரிக்கிறோம். ஓகேவா? அப்ப டீச்சிங்கிறது இன்னும் பிரிச்சு டீன்னு எடுக்க முடியாது. ஓகே தானே? ஓகே தில்ஷானி, கேன் யூ ஹியர் மீ தில்ஷானி? கேட்கல போல. தில்ஷானி, உங்களோட சிக்னல் ஏதோ ப்ராப்ளம் இருக்கு. இன்சாத், ஹாலியல இன்சாத், நம்மளோட ஃப்ரெண்டு இன்சாத், கேன் யூ ஹியர் மீ இன்சாத்? Yes, sir. ஓகே இன்சாத், உங்களுக்கு ஒரு டஃப்பான டாஸ்க் ஒன்னு. Me. பிரிக்க முடியுமா? இங்கிலீஷ் பிரிக்க முடியுமா? Sir. பிரிங்க பாப்பா இங்கிலீஷ். Excuse me. எஸ் 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 கோ ஆன், சொல்லுங்க, கேளுங்கம்மா. கேளுங்க, யாரோ எக்ஸ்கியூஸ் மீ வந்தீங்க, சொல்லுங்க. Sir, teacher plus S ன்னு பிரிக்கலவா? ஓகே குட். அப்போ நம்ம இன்சாத் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து திங்க் பண்ணலாம், உங்களுக்கு ஹெல்ப்பா வந்திருக்காங்க. அப்போ டீச்சர்ஸ்ங்கிறது நம்மளுக்கு டீச்சர் பிளஸ் எஸ்ன்னு பிரிக்க முடியாதா? முடியும். டீச்சர் பிளஸ் எஸ்ன்னு பிரிச்சதுக்கு பிறகுமா திருப்பி பாக்குறோம், அங்க திருப்பி பகுக்கிறோம். இன்னும் பிரிச்சு பிரிச்சு பார்க்கும்போது ERஐயும் வேறையா பிரிச்சு தள்ளத்தான் வேண்டும். முடிந்த அளவு கடைசி எங்க பிரிக்க முடியுமோ அங்க வரையும் பிரிக்கும் போது நீங்க சொன்னதும் சரி. பட் டீச்சர் என்ற சொல்குள்ளே மேல கொஞ்சம் திரும்பி பாருங்க, அப்படியே உங்களோட கேள்விக்கு விட மேலே இருக்குது இல்லையா? டீச்சர்ங்கிற சொல்லையும் நம்ம ரெண்டா பிரிக்கலாம் இல்லையா? டீச் ERன்னு. அப்போ டீச் ERன்னு பிரிக்க முடியுமா இருந்தா எஸ் கூடுதலாக சேர்ந்து இருக்கிறது. எஸ் வேறையா போகுது, ER வேறையா போகுது, டீச் வேறையா போகுது. ஓகேவா? அதுலயும் பிரிக்கலாம், பட் அதுக்கு மேலும் பிரிக்கலாம். இன்சாத், ஓகே, ஐ அம் வெயிட்டிங் ஃபார் யூ இன்சாத். English plus H. இங்கிலீஷ் பிளஸ் H. இன்னும் யோசிங்க. பிருந்தா, ஐ லைக் தட் நேம், எனக்கு பிடிக்கும் பிருந்தா. பிருந்தாவுக்கு தெரியுமா ஆன்சர்? இங்கிலீஷை பிரிக்க முடியுமா? பிரிச்சு சொல்ல முடியுமா? பிரிக்க முடியுமா? இல்ல பிரிச்சு சொல்ல முடியுமா? சதுர்ஷி, கீரகல சதுர்ஷியா? எஸ் சார். ஓ சதுர்ஷி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ஓகே, இங்கிலீஷை பிரிக்க முடியுமா சதுர்ஷி? முடியும் சார். பிரிங்க பாப்போம். இங் பிளஸ் லிஸ். ஓகே, இப்போ இன்னும் ஒரு நிமிஷத்துல கட் ஆயிரும். திஸ் இஸ் a break time, 5 minutes break. இங்கிலீஷை பிரிக்க முடியுமா முடியாதா? பிரிச்சா எப்படி பிரிக்கலாம்? திங்க். 5 நிமிஷம் பிரேக் எடுத்துருவாங்க, மீண்டும் சந்திப்போம். உங்களிடம் இருந்து விடைபெறும் நான் என்று பண்புடன் சிவனேசன். 5 நிமிஷத்துல வாங்க, 5 minutes. ஓகே, யோசிங்க, இங்கிலீஷ் பிரிச்சா எப்படி பிரிக்கலாம்?